வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இலக்கம் கருணையினால் இதுவரை மன்னம் செய்ய வேண்டிய 4 ஹதீஸ்களை அறிந்திருக்கின்றோம். 5வது ஹதீஸ் இப்போது கூறப்படுகிறது. அன்பான இந்த பயானை யூடியூப் வழியாக கேட்கக்கூடிய மக்களுக்கு வாசகர்களுக்கு ஒரு செய்தி. இந்த மேலே ஹதீஸில் எழுதுகிற நேரத்திலே அதில் நிறைய எழுத்துக்களை எழுத முடிவதில்லை. அதனால எப்போது ஹதீஸை மன்னன் செய்தாலும் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸுடைய அரபியும் அதற்கு அர்த்தம் மட்டும்தான் எழுத முடிகின்றது. அதனால ஹதீஸ்களை எப்ப நாம் மன்னன் செய்தாலும் கூட கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்பதை நீங்கள் சேர்த்து மன்னம் செய்து கொள்ளுங்கள். சரி, அந்த அடிப்படையிலே 5வது ஹதீஸ் என்னவென்றால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன். லா யதுகுல் ஜன்னத ஆக்குன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோரை துன்புறுத்தியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று சொன்னார்கள். பெற்றோரை துன்புறுத்தியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை நாம் மன்னன் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸினுடைய தொடரிலே இன்னும் 3 நபர்களை பெருமானார் கூறுகிறார்கள். வலா மன்னானுன். இதனை தெரிந்து கொள்வதற்காக நான் கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அதை மட்டும் முன்னப்படம் பண்ணிக்கிறேன். வலா மன்னானுன், தான் செய்த உபகாரத்தை சொல்லி காண்பிக்கக்கூடியவன் போக முடியாது. நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி நாம் யாரிடத்திலும் சொல்லவே கூடாது. ஒருவேளை அவருக்கு நமக்கு மத்தியிலே மன வருத்தங்கள் ஏற்பட்டு விட்டாலும் கூட சொல்லி காண்பித்து விடக்கூடாது. அது அவத்தையும் சொல்லக்கூடாது, அடுத்தவரையும் சொல்லக்கூடாது. இது மனிதனுடைய கெட்ட பண்புகள். அதே மாதிரி சொல்றதுனால என்ன ஏற்படுகிறது அப்படின்னு நாம் செய்த நன்மையை நாம் இழந்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்வாரா, துபுத்தின சதகாத்துக்கும் வில் மன்னி வல்லாதா. நீங்க செய்த தான தர்மங்களுடைய நன்மையை பிறரிடத்திலே சொல்லி காண்பிப்பதன் மூலமாக நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார். ஒருத்தர் உதவி செய்யறார் அப்படின்னா அந்த உதவி எந்த காலத்திலும் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அவருக்கு நமக்கும் ஒருவேளை மன வருத்தங்கள் ஏற்பட்டு விட்டாலும் கூட, நான் செஞ்ச உதவியில அவருக்கு ஞாபகம் இருக்கா, நீ எப்படி இருந்த, எந்த கட்டத்தில் இருந்த நான் உதவி செஞ்சேன். இந்த மனிதனுடைய கெட்ட பண்புகள் சொல்வார், இன்சான் அப்துல் இன்சான், மனிதர் உபகாரத்துக்கு அடிமை என்பதாக. அதனால அடுத்தவங்க போய் யாருக்கு தேவையாகாம இருப்பது பாக்கியம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தணும். இது எந்த வகையில யாரதான் சொல்லி காமிச்சிருவான். ஏன்னா ஒருவேளை இவருக்கு மேல அவர் வந்துட்டாலும் கூட என்ன செய்வார் அப்படின்னா ஆபட்டையும் சொல்லுவாரு, அடுத்தாடி சொல்லுவார். ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்தது. நான் வெளிநாட்டுக்கு விசா எடுத்து அனுப்ப போய் இவன் உட்பட்டா தெரியுமா, இவன் ஒரு காலத்துல ஒன்னும் உட்படாத அப்படின்னு செய்வார், சொல்லி காமிப்பான், சொல்லி காமிக்க கூடாது. அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல பெருமாள் அடுத்து சொல்லுவாங்க, வலா முதுமின் ஹம்ரி, நிரந்தரமாக மது அருந்தக்கூடியது. அப்புறம் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னா அல்ல, அதல்ல. பெருமானா சொல்லுவாங்க, கலீலுஹு வ கசீருஹு ஹராம். அது கொஞ்சம் குடிச்சாலும் சரி, அதிகமாக குடிச்சாலும் ஹராம் ஹராம் தான். ஆக மது அருந்தக்கூடியது சொர்க்கம் செல்ல முடியாது. வலது ஜீனத்தில், ஜினாவிலே பிறந்த குழந்தைகள் எது செய்யக்கூடாது, அந்த சொர்க்கம் செல்ல முடியாது சொல்லுவா. தகாத உறவிலே பிறந்த குழந்தைகள் சொர்க்கம் செல்ல முடியாதும்பா. சரி, நம்ம இந்த ஹதீஸ்ல இதை பற்றிய செய்தி கொடுக்க சொல்றேன். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டான் யார், ஆக்குன், பெற்றோரை துன்புறுத்தியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெற்றோரை துன்புறுத்தல் என்பது என்றால் என்ன, தன்னுடைய சொல்லின் மூலமாக அல்லது செயலின் மூலமாக அல்லது அவருக்கு ஒரு உதவி தேவை, இந்த உதவியை நாம் செய்யாத இருப்பதன் மூலமாக, அவருக்கு ஒரு பணிவிடை தேவை, இந்த பணிவிடை நாம் செய்யாத இருப்பதன் மூலமாக எந்த கட்டத்திலேயுமே
அவர்களுக்கு மாறு செய்வதை மாற்றம் தடை செய்கிறது. பெற்றோரை திரும்ப சில நேரங்கள் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் சொல்லுவாங்க அவரை சீ என்பதாக கூட நீ என்ன செய்யாதே சொல்லாதே. வேலையே இல்லை, எதையாவது சொல்லிட்டு என்பதாக கூட சொல்லக்கூடாது. அவர் சொல்லின் மூலமாக அவரை துன்புறுத்தக்கூடாது, செயலின் மூலமாக துன்புறுத்தக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் அவருக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. செயல்பாடு அப்படின்னா சில நேரங்களில் வந்துட்டு அவரை செயல்படுவ அவருக்கு மாற்றமாக நடப்பதன் மூலமாகவோ அல்லது வேறு யாரிடத்திலே நாம் தவறாக நடந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுவது, மன உளைச்சல் ஏற்படுவது, அதையும் கூட மாற்றம் தடை செய்வது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு லா தசுப்பு அபாக்கும் சொல்லுவாங்க, தந்தைகளை திட்டாதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னான். தந்தையை திட்டாதீங்களா? சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி ஒருவர் தன்னுடைய தந்தையை திட்டுவார் என்பதாக அந்த காலத்துல ஆச்சரியமா கேட்டாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம்லாம் இல்லை. அந்த காலத்துல கேட்கிறாங்க, இப்ப ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையை திட்டுவார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஒரு மனிதர் என்ன செய்யறார், ஒரு மனிதனின் தந்தையை திட்டுகின்றார், அவர் இவருடைய தந்தையை திட்டுகின்றார், இதுவும் தன்னுடைய தந்தையை நேரடியாக திட்டியதற்கு சமம் என்பதாக சொன்னார். சந்தார நேரத்திலே செய்யறார், இவர் அவர் அத்தாவை சொல்றார், உங்க அப்பா எப்படிப்பட்ட தெரியுமா, உங்க அப்பா எப்படிப்பட்ட தெரியுமா, இது கூட உன்னுடைய தந்தையை நீ திட்டியதற்கு சமம். இப்படி கூட அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய செயலின் மூலமாக துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது பெருமானா சொல்றார். சரி அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதனை இன்ஃபாக்கு சொல்லுகிறார், அவருக்கு என்ன தேவையோ அந்த செலவுக்கு கொடுப்பதிலே நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. மார்க்கும் அந்த அளவுக்கு சொல்கிறது என்ன சொன்னால், ஒருவேளை ஒரு மகன் கொடுக்கவில்லை என்றால் அந்த தந்தை தானாகவே அவனுடைய சோப்பிலிருந்து பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகன் முறையிடுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தந்தை திருடுகின்றார், என்னுடைய தந்தை என்னுடைய பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறார் என்பதாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை அழைத்து கேட்டார், எப்பா நீ உன்னுடைய மகனுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறியா, உன் மகன் சொல்றா நீ எடுக்கிறியா என்பதா. அவர் சொல்றார், அவன் எடுக்கிறேன் என்பதாக. ஏன் எடுக்கிறேன் என்பதா. அப்போது அவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே, சிறு வயதிலே இளம் வயதிலே நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து இந்த மயனை உருவாக்கிறேன், எனக்காகவே நான் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. இது பெரிய நான் செய்கின்ற ஒரு தவறு. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு போலீஸ் கமிஷனர், ஒரு லேடி போலீஸ் கமிஷனர் அந்த கிராமத்துடைய பெண்களுக்கு ஒரு அறிவு சொல்றார். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உயிரோடு வாழும் காலத்திலேயே உங்களுடைய வீட்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடாதீர்கள். இந்த வீட்டை உங்க பிள்ளைகளுக்கு எழுதி வச்சா நீங்க செத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டு போகட்டும். நீங்க உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் இது சொத்துக்களை எழுதி வைக்காது என்று சொன்னால் ஒரு காலம் உங்களுக்கு ஏற்படலாம், நீங்க அவங்களுக்கு போய் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். உங்க பேர்ல சொத்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு அன்பிலே பார்க்கலாம், இல்லாவிட்டால் சொத்து இருக்குங்கிறதுக்காகவே பார்ப்பாங்க என்பதாக கூறுகிறார். உண்மையாதான் நம்ம பேர்ல ஒரு சொத்து இருக்கத்தான் செய்ய வேண்டும். எல்லா காலத்திலுமே பிள்ளைகளுடைய பாக்கத்தில் சில பேர் இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு நம்ம ஹயாத்தா இருக்கே செட்டில்மெண்ட் பண்ணி வந்தா தப்பே கிடையாது. ஆனால் நம்ம பேர்ல ஒரு சொத்து கட்டாயம் இருக்க வேண்டும். நம்ம மொத்தம் எடுத்துட்டு போறோம், யாரும் எடுத்துட்டு போறா, வேலையை புரிஞ்சு போச்சு. நம்ம இருக்கே சில பேர் செய்யறாங்க, செட்டில் பண்ணதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க மதிக்கவே மாட்டான். அவர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சம்பாதிக்கிற காலத்திலே என்னுடைய காசையெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்காக நான் செலவு செய்து விட்டேன். சில நேரத்தை அப்படிதான் வாழ்றோம், பிள்ளைங்க தான் உலகின்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாத்தையும் கூட கொடுத்து நம்ம கூட ஒண்ணுமே இருக்காது, கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போது நான் எதுவும் இல்லாமல் இருக்கின்றேன், உழைப்பதற்கு சக்தி இல்லை, உடம்புல உழைக்கிறதுக்கு சக்தி இல்லை, ஆனா எனக்கு செலவுக்கு காசு இல்லை. எனக்கு என்ன தேவையோ அது அந்த செலவுக்கு பணம் தர நான் மறுக்கின்றான், காசு கரை தரமாட்டேங்க. என்ன செய்வது என்பதா? பெருமானா ஸல்லல்லாஹு அப்போதான் சொன்னார்கள், அந்தவ மாலுக்கலி அபீக்க, நீயும் உன்னுடைய செல்வமும் உடைய தந்தைக்குரியது என்பதாக பெருமானா சொன்னார். நீயும் உடைய தந்தை, நீயும் உடைய செல்வம் உடைய தந்தைக்குரிய. ஒரு தந்தை
தன் மகன் தேவைக்கு தரவில்லை என்று சொன்னால், அது செலவுக்கு தரவில்லை என்று சொன்னால் அதை எடுத்துக் கொள்ளுக்கு அனுமதி என்பதாக பெருமானா சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெற்றோரை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னா ஒன்று என்ற சொல்லின் மூலமாக துன்புறுத்தக்கூடாது. இரண்டாவதாக இவருடைய செயல்பாடுகளின் மூலமாகவோ அல்லது இவன் இன்னொருவருடைய தந்தையை திட்டி அவன் இவருடைய தந்தையை திட்டுகிற செயல்பாடுகள் மூலமாகவோ டைரக்டாகவோ அன்டைரக்டாகவோ என்ன செய்யக்கூடாது. மூணாவதாக சொல்றாங்க அதமும் லகுமா, அவங்களுக்கு தேவையான செலவுகளை செலவு செய்யாமல் இருக்கக்கூடாது. நான்காவதாக சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு பணிவிடை தேவை என்றால் அந்த பணிவிடையை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தான் நம்ம சில பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு தேவை ஏற்படுமானால் அவங்க ஒன்றும் முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்ய நம்ம தான் உணவு கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு சூழல் இருக்கிறது. உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யற அப்படின்னா செய்யணும். ஒன்று நான் செய்ய வேண்டும் இல்லைன்னா ஒரு பணியாளரை போட்டாவது பணிவிடை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவங்க எந்த பணிவிடை தேவையோ அதை செய்யணும். உதாரணம் என்ன பணிவிடை இருக்கிறாங்க, போய் தண்ணி எடுத்துருவான்னு சொல்றாங்க, எடுத்து வந்தாலும் கொடுக்கணும். அவங்க முடியாதவங்களா இருக்காங்க அல்லது முடியாதவங்க செய்யறாங்க, ரொம்ப முடியாம ஓரளவுக்கு ஒரு முடியாதவங்களா தண்ணி எடுத்துட்டு வா பார்க்கணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும். போய் தண்ணியை குடிக்க மாட்டியா இயல்பாகலாம் தேய்க்கக்கூடாது. இந்த தண்ணீரை எடுத்து கொடுத்ததற்காகவே அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு சில பாக்கியத்தை கொடுத்தார். வரலாற்று எழுவாங்க அபூ யூசுப் புஸ்தானி ஒரு பெரிய அறிஞர் வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க விலாயத்தை பெற்றுக் கொண்டீர்கள், ஏன் நேசனாக இப்படி ஆனீங்களா? ஒண்ணும் இல்லை, என்னுடைய தாயார் இரவு நேரத்தை தண்ணி கேட்டாங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன், அவங்க தூங்கிட்டாங்க. வயசான ஆளா அப்படித்தான் இருக்கு, இப்ப தூக்கமே தெரியாது, அப்படியே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. நான் தண்ணி வச்சுக்கிட்டே நின்றேன், எந்திரிச்சோன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்காக. அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் வச்சு எந்திரிச்சோன்னு பார்த்தாங்க, ஆமாப்பா தண்ணி கொண்டு வர சொல்லப்பா, அப்படியே தூங்கிட்டப்பா, பரவாயில்ல அல்லாஹ் என் மகனை நீ இறை நேசராக ஆக்குவாயாக என்பதாக அந்த தாய் சொன்னான். இல்லை மகனை நீ என் மீது நேசம் கொண்டபடி நீ உன்னுடைய நேசத்தை பெற்றுக் கொண்டவனாக ஆக்கியதாக அந்த தாயின் ஒற்றை வார்த்தை எல்லாம் இனி இறை நேசராக ஆக்கி விட்டான்னு சொன்னான். அதுவே நம்ம ஏற்கனவே ஒரு வரலாற்றுக்கு இல்லை, பனி இஸ்ராயேல் 3 பேர் அந்த கோயிலை மாட்டுவானா இல்லை, அதுல கூட முதல் மனிதன் சொல்லுவான், பாறை தள்ளுறாங்க, தள்ள முடியல, யார்ட்டையும் உதவிக்க முடியாது. அவ வாழ்க்கையில சென்ற உதவிகளை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை வந்துட்டு என்ன செய்யறா சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க நேரத்திலே அது முதலாவது ஒருத்தன் துவா செய்யறான், யா அல்லாஹ் என்னுடைய வயதான தாய் இருந்தாங்க, நான் என்ன செய்ய போய் ஆடு மேய்ச்சிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்துட்டா பால் கொடுத்துட்டா எல்லாத்தையும் நாங்க சாப்பிடுவோம். ஆனா என்ன செய்ய அப்படின்னா வருகிற நேரத்தில் ஒரு நாள் தூங்கிட்டாங்க, அவங்க எழுதுற வரைக்கும் நாங்கள் உண்ணவில்லை. அவங்க எந்த சொல்ல முதல்ல அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்து விட்டு அந்த பாலை கொடுத்து விட்டு பிறகுதான் நாங்க சாப்பிட்டோம். என் தாய் மீது அவ்வளவு நான் பணிவிடை செய்தேன், அவ்வளவு நான் அனுபவித்திருந்தேன். அதுக்காக என்னுடைய கஷ்டத்திரிக்கவாக சொல்ல போது அந்த பாய் தானாக விலகியதாக பெருமானார் சொல்லுவாங்க. புகாரி ஷரீஃப்ல வரலாறு காலாதாரம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பணிவிடை தேவைன்னு சொன்னா அந்த பணிவிடையை நாம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டியதாக ஈடுபடுகிறார். நமக்கு சுருக்கமா சொல்ல போனா நம்முடைய சொல்லாவோ செயலாவோ பணிவிடையாவோ செலவீனங்களின் மூலமாகவோ எந்த விதத்திலும் அவருக்கு துன்புறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவருடைய துவா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். முடியாத துக்களை மறுக்கப்படாத துக்களை ஒன்று ஒரு பெற்றோருடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய துவா மறுக்கப்படுவது இல்லை. ஒரு ரமதானுடைய மிம்பர்ல ஏறுவாங்க, ரமதான் மாசத்துல மிம்பர்ல ஏறும்போது கூட ஆணின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒன்னு சொல்லுவாங்க, யார் தன்னுடைய பெற்றோர்கள் இருவரையோ ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளாவிட்டால் நாசமாக செய்யாங்க. ஜிப்ரீல் பத்வா செய்கின்றார், பெருமானார் ஆமீன் கூறுகிறார். வாழும் காலத்தில் பெற்றோருடைய துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறார். இதை கேட்டமதை கருவிடிக்கல் ஆரம்பம் கொண்டிருந்தார். أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربي العظيم ما يصفون وسلام الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.